2025 சிம்ம ராசிக்கு எப்படி இருக்க போகிறது? ஒரு கிரகத்தின் பெயர்ச்சியினால அதிக நன்மையும், இன்னொரு கிரகத்தின் பெயர்ச்சியினால கொஞ்சம் பாதிப்பும் வரக்கூடிய வருடமாக 2025 இருக்கு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, 8ஆம் இடத்திற்கு முதல்ல மார்ச் மாதத்தில் சனி பெயர்ச்சியாவது உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பு கிடையாது. பொதுவாகவே சனி சிம்மத்திற்கு அவ்வளவு பெரிய நன்மைகளை செய்து விடுவதில்லை. அவர் இன்னும் 8ஆம் இடத்திற்கு போகும் பொழுது என்னென்னலாம் சங்கடம் கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கக்கூடிய அமைப்பு தான் இருக்குது. ஒரு அவப்பெயரை ஏற்படுத்துறது, ஒரு பழியை உங்கள் மீது போடுவது, இல்லை தேவையில்லாமல் அகலக்கால் வைத்து சிலதில் மாட்டிக்கொள்ளக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் ஒரு சங்கடங்களை உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு. இது எல்லாருக்குமே நடந்துருமா அப்படின்னா, உங்களுடைய சுய ஜாதகம் அதை சொல்லும். யாருக்கெல்லாம் 6, 8, 12 இந்த தசாபுக்தி காலங்கள் போகுது, இல்லை சனி சரியான இடத்துல உங்களுடைய ஜாதகத்தில் அமரலை, அவருடைய சனி தசா போய் கொண்டு இருக்கு, அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நிச்சயம் ஏதோ ஒரு சங்கடத்தை நீங்கள் எதிர்கொள்ளணும். இல்லை எனக்கு ஒரு நல்ல தசாபுக்தி காலங்கள் போயிட்டுருக்கு, 1, 5, 9 அந்த மாதிரி நல்ல தசாபுக்தி காலங்கள் போயிட்டுருக்கு அப்படின்னா அந்த அளவுக்கு சங்கடங்களை நீங்கள் எதிர்கொள்ள மாட்டீங்க. இது உங்களுடைய சுய ஜாதகம் தீர்மானம் செய்யும். 2ஆம் இடத்துல சனியின் பார்வை வர்றதுனால பேச்சில் மிகவும் கவனமாக இருங்க. உங்களுடைய வார்த்தைகள் தடித்த வார்த்தைகளாக வந்துவிடும். எதிர்க்க இருக்கவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு யோசிக்க மாட்டீங்க. நம்ம எந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னு யோசிக்க மாட்டீங்க. டக்குன்னு ஏதோ ஒரு வார்த்தை பேசிடுவீங்க. அது சில நேரங்களில் உங்களுக்கே சில சங்கடங்களை கொண்டு வந்து சேர்க்கலாம். இல்லை பணப்புழக்கத்தில் ஏதோ ஒரு சுணக்கம் இருக்கலாம். குடும்ப வாழ்க்கையில் மனக்கசப்புகள் இருக்கலாம். நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கான ஃபேமிலி தாங்க, ஆனால் என்னமோ தெரியல இப்போ கொஞ்ச நாளாக யாருமே என்னை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க, நான் சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் குடும்பம் இருக்கக்கூடிய சூழல் உண்டாகும் சனி. அதனால் கொஞ்சம் அனுசரித்து செல்ல வேண்டிய சூழல் இந்த அஷ்டம சனியினால் உங்களுக்கு ஏற்படும். குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. அடிக்கடி டாக்டரை போய் விசிட் பண்ணுற மாதிரி ஏதோ உடல் உபாதைகள் குழந்தைகளுக்கு வந்துகிட்டே இருக்குது. இல்லைனா ரொம்ப நல்லா படிச்சுட்டு இருந்த குழந்தைங்க திடீர்னு படிப்பில் ஆர்வம் காட்டாமல் ஸ்கூல்லேருந்து கம்ப்ளைண்ட் பண்ணுற அளவுக்கு ஏதோ ஒரு சுட்டித்தனம் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்களிடத்தில் ஒரு மாறுதல்களை பார்க்கக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. இவ்வளோ நேரம் சங்கடமாகவே சொல்லிட்டு இருக்கனே அப்படின்னு யோசிக்க வேண்டாம். குருவின் பயிற்சி மே மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு மிகவும் சாதகமாகவும் பலமாகவும் அமைய போகிறது. ஏன்னா லாபஸ்தானத்திற்கு குரு வரார். சனியினால் ஏற்பட்ட சங்கடங்களை குருவினால் நீங்கள் தீர்த்து கொள்ள போகிறீங்க. லாபஸ்தானத்திற்கு குரு வந்த பிறகு கொஞ்சம் பண நெருக்கடிகள் குறைய வாய்ப்புண்டு. ஏதோ ஒரு விதத்தில் ஒரு ஹெல்ப் கிடைக்கிறது, சப்போர்ட் கிடைக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படும். யாரோ செய்கிற தவறுக்கு என் மீது பழி வந்துடுச்சே அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் மாறக்கூடிய அமைப்பு குரு 11ஆம் இடத்திற்கு வந்த பிறகு உங்களுக்கு ஏற்படும். திருமண வாழ்க்கை, திருமண பாக்கியம் இதெல்லாம் நன்றாக இருக்கக்கூடிய அமைப்பு குருவின் பார்வையினால் ஏற்படும். அப்போது மே மாதத்திற்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு சாதகமான அமைப்பு சிம்மராசி அன்பர்களுக்கு உண்டாக்குவார். 7ஆம் இடத்திற்கு ராகுவும் அதே நேரத்தில் வந்து அமரக்கூடிய அமைப்பதனால நிறைய பேருடைய அறிமுகங்கள் கிடைக்கும். நம்ம இது வரைக்கும் பழகாத நபர்களோடு பழகுவோம். பெரிய பெரிய ஆட்களை சந்தித்து அவர்களோடு பேசி உரையாடக்கூடிய சூழல்கள், சந்தர்ப்பங்கள் இதெல்லாம் வந்து ராகுவின் பெயர்ச்சினால் ஏற்படும். அதனால் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பிஸ்னஸில் ஒரு டெவலப்மெண்ட் கிடைக்கக்கூடிய அமைப்பு, இல்லை வந்து ஒரு வேலை செய்கிறீங்க அப்படின்னா உங்களை உயர் அதிகாரிகளை எல்லாம் சந்தித்து பேசக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் ராகுவினால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ராகு அப்படின்னும் பொழுது அதிக ஆசைகளை தூண்டிக்கொண்டே இருக்கும். இந்த 7ஆம் இடம் அப்படின்னும் பொழுது இந்த தொழில் அமைப்பு அப்படிங்கிறதும் வரும். அதனால் நம்ம தகுதிக்கு மீறி நம்மை சிந்திக்க வைப்பார் ராகு. அதனால் அதில் மட்டும் சற்று கவனத்தோடு இருங்க. இதுதான் என்னோட லிமிட், இது தாண்டி என்னால் செய்ய முடியாது அப்படின்னு நீங்கள் உணர்ந்து ஒரு விஷயத்துலேயும் செயல்பட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு நிச்சயம் பாதிப்புகள் சற்று குறைவாக இருக்கும். ராசிக்குள்ளாகவே கேது வருவது அப்படிங்கிறது
ஒரு விரக்தி மனப்பான்மையை அடிக்கடி மனதுக்குள்ளே ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். நமக்கு சூழல்களெல்லாம் சாதகமாக இருக்குது, நமக்கு எல்லாமே நமக்கு ஃபேவரபுளாக இருக்குது அப்படின்னாலுமே நம்மளுடைய மைண்டு நமக்கு ஃபேவரபுளாக இல்லை அப்படின்னா நம்மளால் செயல்பட முடியாது. அந்த மாதிரி உங்களுடைய எண்ணங்களில் ஒரு சுணக்கத்தை இந்த ராசிக்குள்ளாகவே வரக்கூடிய கேது ஏற்படுத்துவார். அதனால் எப்போதுமே மைண்டை ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கோங்க. எதுவுமே முடியும் அப்படிங்கிற பாசிட்டிவ் அப்ரோச்சை வச்சுக்கொள்ளுங்க. என்னதான் இந்த சனி 8ஆம் இடத்துல சென்று பாதிப்பு கொடுக்க தயாராக இருந்தாலும் உங்களுக்கு சாதகமான குரு உங்களுக்கு லாபஸ்தானத்தில் அமர்வது அப்படிங்கிறது மொத்தத்தில் இந்த 2025ஆம் வருடத்தில் பேலன்ஸ் பண்ணிடும். கஷ்டங்களையும் சந்தோஷமும் 2 பேலன்ஸ் தான் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு. வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், ராம் ராம்.